ஹாய், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஸ்வீட்டான டேஸ்ட்டான ஹனி சிக்கன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு பெப்பர் எடுத்துக்கோங்க. 2 போன்லெஸ் பிரெஸ்ட் பீஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படி கட் பண்ணுறேன்னா, மசாலா கொஞ்சம் உள்ளே போகிறதுக்காக அந்த சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணுவேன். அதுக்காக தான் கொஞ்சம் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பண்ணிவிடுங்க. அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா. இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கார்லிக்கை எடுத்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. இதையும் பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஸ்ப்ரிங் எடுத்து சாப் பண்ணிக்கோங்க. அதையும் நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து அதில் போட்டு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த சிக்கனை எடுத்து ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேன் வச்சு அதில் 2 க்யூப்ஸ் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா ஹீட் ஆனதும் இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து அதில் போட்டுருங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதும் மறுபடியும் பேக்கில் திருப்பி போட்டு விடுங்க. இதை 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஃப்ளிப் பண்ணி போட்டு விட்டுட்டே இருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டு விடுங்க. மறுபடியும் ஒரு க்யூப் பட்டர் எடுத்து அதில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அந்த மறுபடியும் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா ஹார்டாக இருக்கும், லைட்டாக கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக இப்போ மறுபடியும் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் இருந்தாலும் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 ஸ்பூன் ஹனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து அது மேலே போட்டு விடுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இது என் பசங்களுக்காக நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்வீட்டான டேஸ்டான கார்லிக் ஹனி சிக்கன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.